மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டி அரட்டப்பட்டி பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க விடுத்த ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யக்கோரி 48 கிராம மக்கள் பல கட்ட போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலூர் ஒருபோக முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் கடந்த 29ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் பேசிய வணிக வரி அமைச்சர் மூர்த்தி, மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது, இதற்கான சிறப்பு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்று 48 கிராம மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இந்நிலையில் மேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அதன் செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்றது. மேலூர் பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரி மூர்த்தி உறுதியளித்தபடி நமக்கு இந்த வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 9ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு கொள்கை முடிவை எடுத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமாக ஒரு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அரசியலில் வெளியிடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. மேலும் அடுத்தது அவங்கள்ட்ட பேசியிலையும், ஏன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவங்களும் இதை பாராளுமன்றத்தில் எழுப்புறோம்னு சொல்லிட்டும், ஆளுங்கட்சியை சேர்ந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே சேர்ந்து டெல்லியில் இந்த விஷயத்தை எழுப்பி மத்திய அரசுடைய சாதகமான முடிவுகளை எடுக்க வற்புறுத்துவோம்னு சொல்லியும் உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்த போராட்டத்தை என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, டெம்பரவரிலி சஸ்பெண்டட்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் 9ஆம் தேதி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுலையும் வரக்கூடிய மத்திய மாநில அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து இந்த மேலூர் பகுதி மக்களுடைய அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையா இல்லை அரசுடன் எப்படி ஒத்துழைப்பது. ஏன்னா நம்ம விவசாய சங்கமும் பொதுமக்களும் எந்த ஆட்சியாளர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. நம்மளுடைய உரிமைக்காகவும் நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியத்தை காக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய போராட்டமே தவிர எந்த அரசுகளுக்கோ கட்சிகளுக்கோ எதிரான நிலைப்பாடே நம்மள்கிட்ட கிடையாது. நாம் அந்த கட்சி இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த இப்படி அப்படி செஞ்சுட்டாங்கன்றதெல்லாம் நாம் பேசுறதுக்கு இல்லை. நம்மளுடைய உரிமையும் பண்பாடும் பாரம்பரியமும் காக்கப்படணுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பேர் எழுச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்ல உறுதிமொழிக்கும் தமிழக அரசு கொடுத்த உறுதிமொழிக்கும் ஏற்ப செயல்படுவாங்கன்னு நம்புகிறோம். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான கொள்கை முடிவுகளை தமிழக அரசு எடுத்து அறிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசியலில் வெளியிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பின்னர் கூட்டம் போட்டு முடிவு செய்யும்.